வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ள நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீஸ் மா அதிபருக்கு எதிரான மனுக்கள் தொடர்பில் தீவிர விசாரணை. ஒட்டுக்குழு தொடர்பில் பேசிய போது பிள்ளையானின் கருத்துக்கள் வேடிக்கைக்குரியது. மகிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு. அரசியல் களத்தை தீவிரமாக்கும் 22ஆம் திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றை கலைக்கும் வர்த்தகமானி அறிவித்தல். கொழும்பு புறநகர் பகுதியில் திடீர் சுற்றிவளைப்பு. இன்றைய வானிலை தொடர்பில் முன்னறிவிப்பு. இனி வரவர விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். போலீஸ் மா அதிபராக தேசபத்த தென்னகோனை நியமித்தமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 9 அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பிலான உத்தரவு எதிர்வரும் ஜூலை மாதம் 24ஆம் தேதிக்கு உயர் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேசபத்து தென்னகோன் போலீஸ் மா அதிபராக அலுவலகத்தில் கடமையாற்றுவதற்கும் செயற்படுவதற்கும் இடைக்கால தடை விதிக்குமாறு கோரி இந்த 9 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் போலீஸ் மா அதிபர் தேசபத் தென்னகோன் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் இந்த மனுக்கள் பராமரிக்கப்படுவதை சவாலுக்குட்படுத்தி ஆட்சேபனைகள் எழுதியதுடன் இந்த மனுக்களை வரம்புகள் தள்ளுபடி செய்யுமாறும் உயர் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இந்த மனுக்கள் மீதான விசாரணைகள் பல நாட்கள் தொடர்ந்த நிலையில் அனைத்து தரப்பினரும் ஒப்புதலுடன் உயர் நீதிமன்ற மனுக்களை நேற்று இரவு 8:50 மணி வரை விசாரணை செய்தது. நீதியரசர் யசந்த கோதகொட, நீதியரசர் அச்சல வெங்கட் போலி மற்றும் நீதியரசர் மகிந்த சமயவர்தன ஆகிய மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த விசாரணை இடம்பெற்றுள்ளது. பெள்ளியானிடம் ஏவிபி ஆயுதம் கேட்டிருந்தால் பெள்ளியான் அந்த காலத்திலே சென்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை செய்திருக்க முடியும். அனில்குமார திசாநாயக்க மட்டக்களப்பில் பிள்ளையானின் நோட்டுக்குழு தொடர்பில் பேசிய போது பிள்ளையான் இவ்வாறு கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையான விடயமாகும் என இலங்கை அரசு ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையானால் முடியுமானால் இன்று கூட சென்று யார் ஆயுதம் கேட்டது, எப்போது கேட்டது என்பது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும். இப்போது பிள்ளையான் ரணில் விக்ரமசிங்கவுடன் உள்ளார். ரணிலிடம் சென்று கூறி போலீஸ் மூலம் இது தொடர்பில் விசாரணை நடத்த முடியும். இலங்கையில் சட்டவிரோதமாக யார் ஆயுதம் வைத்திருந்தாலும் அந்த ஆயுதங்கள் களையப்பட வேண்டும். பாதாள உலக குழுக்கள், போதைப் பொருள் வியாபாரிகள் அளிக்கப்பட வேண்டும். தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் எந்தவித அச்சமின்றிய சூழ்நிலையில் பேதங்கள் அற்று வாழும் நிலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும். மேலும் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் இந்த ஆண்டு ஜூலை வரையில் பலவிதமான தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருகின்றன. 120 நாடுகள் தொடர்ச்சியாக போராட்டத்தினை முன்னெடுத்து 3 சம்பள அதிகரிப்பினை பெற்றுக் கொண்டோம். எந்த அரசாங்கம் இந்த வருடம் வரவு செலவு திட்டத்தில் 44 பில்லியன் ரூபாவினை ஒதுக்கியுள்ளதாக சுசில் பிரேமச்சந்திர தெரிவித்தார். சந்திப்புகளில் எல்லாம் இவற்றினை அவர் எங்களிடம் தெரிவித்தார். அது உண்மையில் பொய் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இவ்வாறு பொதுச் செயலாளர் மகிந்த சிங் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்ப்பு காண தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்த டோர தொழிற்சங்கங்களின் பங்கு பற்றத்துடன் மாபெரும் கண்டன போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அரசு சேவைகள் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. குறித்த போராட்டமானது இன்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை 20,000 ரூபாவினால் அதிகரிக்கவும், தொழிற்சங்கங்களை நசுக்கும் வேலை திட்டத்தை நிறுத்தவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்து 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்பட்டதாக ஒன்றியத்தின் இணைய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி உரிய கோரிக்கைகளை வழங்குவதற்கு பதிலாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாத அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு சில அரசு ஊழியர்களுக்கு மாத்திரம் கொடுப்பனவுகள் வழங்கவும் சம்பளத்தை உயர்த்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏனைய அரசு ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என அழைப்பாளர் தம்மிக்க முனசிங்க வலியுறுத்தியுள்ளார். காலையில் இருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தொடரில் மோதட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் இக்கலமுல்லபத்தை பகுதியைச் சேர்ந்து 28 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. காலி துறைமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டுக்கொட தொடருந்து வீதியில் நெடுஞ்சாலை நுழைவாயில் அருகில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
நாடாளுமன்றத்தில் எதிர்வரும் வாரங்களில் 22ஆம் திருத்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட மாட்டாது என அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சபாநாயகர் தலைமையில் கட்சித் தலைவர்களுக்கான கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு பின்னர் 22ஆம் திருத்த சட்டம் மூலம் முன்வைக்கப்படும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் 22ஆம் திருத்த சட்டத்துக்கு நாடாளுமன்றில் ஆதரவு கிடைக்காவிட்டால் அன்றைய தினமே நாடாளுமன்றை கலைப்பதற்கு வர்த்தக மானிய அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வேலைப்பட தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பான வர்த்தக மானியில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இந்த சட்டமூலத்துக்கு மூன்றில் 2 பெரும்பான்மை ஆதரவினை பெற்றுக் கொள்வதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால்களை எதிர்நோக்குவதால் நாடாளுமன்றை கலைப்பதற்கான வர்த்தக மானிய அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை திரைப்பட இயக்குநர்கள் திரையரங்குகளில் கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்வதை தடை செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். சமீபத்தில் ஒரு திரைப்படத்தை சட்டவிரோதமாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றிய சம்பவத்தை தொடர்ந்து இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் திரையரங்கு உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திரைப்பட இயக்குநர் ஜெயந்த் சந்திரசிறி தெரிவித்துள்ளார். இலங்கை திரைப்பட கூட்டுத்தாபனமும் திரையரங்குகளில் கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்வதை தடை விதித்து உத்தியோகபூர்வ உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் ஜெயந்த் சந்திரசிறி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இயங்க நிலை தென்மேற்கு பருவப்பயிற்சி நிலைமை காரணமாக இவ்வாறு காற்று நிலைமை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுக தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை பொடராக்கலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நோயாளர் காவு வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலை கொழும்பு வீதியில் நேற்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் பானாந்துறை பிரதேசத்தை சேர்ந்து 22 வயதுடைய இளைஞரை உயிரிழந்துள்ளார். காலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பலம்பட்டிய வைத்தியசாலைக்கு சொந்தமான நோயாளர் காவு வண்டி எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் காரப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளினால் கூட மூடப்படாத பாடசாலைகளில் தொழிற்சங்கத்தினர் வாரத்தில் 2 நாட்கள் மூடுகின்றனர் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்டத்துக்கான ஜயகமு ஸ்ரீலங்கா மக்கள் நாடுமாடும் சேவையின் அங்குராப்பண நிகழ்வு நேற்று மத்தகம விளையாட்டு அரங்கில் அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். அங்கு தொடர்ந்து தேசிய அமைச்சர் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் 30 வருட கால யுத்தத்தின் போதும் பாடசாலைகளை மூடுவதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனால் யுத்த சூழலில் இருந்து ஆசிரியர்கள் பதுங்கு குழிக்குள் அமர்ந்து பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்கினார்கள். இன்றைய தொழிற்சங்கங்கள் தமது அரசின் நலன்களுக்காக பாடசாலைகளை மூடுவது வீரமாக கருதுகின்றனர். தற்போதைய சூழலில் ஆசிரியர்களாகவும் தெய்வங்களாகவும் கருதப்பட்ட ஆசிரியர்களின் கௌரவம் மரியாதையும் கட்டுவிட்டது. பாடசாலைகளுக்கு சென்றிடாத அகில இலங்கை ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் ஸ்டாலின் மகிந்த ஜெயசிங்கவின் அரசியல் நலன்களுக்காக கௌரவமான அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி இலவச கல்விக்கு பாரிய களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். நாட்டில் பாடசாலைகளை மூடியதுதான் இவர்களின் செயற்திறமையாகும் என்று நாங்கள் கட்சி வேறுபாட்டில் ஒரே அரசில் இணைந்து செயற்படுகின்றோம். அவ்வாறே இன்று அரசு உத்தியோகத்தர்கள் அனைவரும் அரசியல் பற்றி சிந்திக்காமல் ஒன்றிணைத்துள்ளனர். வீழ்ந்த நாட்டையும் மீண்டும் கட்டியெழுப்பதற்கு முழு நாடு மக்களும் பாரிய இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர். அன்றைய அந்த கொள்கைகளை மாற்றிய பிறகு கொரியா மீண்டும்
IMF-க்கு செல்லாத நாடாக முன் வந்தது. இன்று இலங்கையும் அந்த பயணமும் ஆரம்பமாகிவிட்டது. எங்களுக்கு கட்சி அரசியல் ஏனும் மதம் சாதி நிறவேதம் வேண்டாம், நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்துக்கு நாடு வந்துள்ளது. ஆனால் இன்று இந்த மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தம்மை தியாகம் செய்து சிரேஷ்ட அமைச்சர்கள் தமது அமைச்சர்களையும் கூட தியாகம் செய்து நாட்டுக்காக அனைவரும் ஒன்றிணைந்த ஒரு பயணமாகும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டுக்கு அனுப்பி வைத்து வீழ்ந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு பாரிய பங்களிப்பு செய்தனர். இவ்வாறு நாட்டுக்கு பங்களிப்பு செய்துள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களிடையே தொழில் முனைவோரை நாம் உருவாக்குவோம். அதற்கான வாய்ப்பு தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. அதாவது எமது நாட்டில் முதலீடு செய்ய கொரியா, ஜப்பான், இஸ்ரேல், மத்திய கிழக்கு மற்றும் துபாய் ஆகிய நாடுகளிலிருந்து தொழில் முனைவோர் வந்துள்ளனர் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் வேலை திட்டங்களை விமர்சிக்கும் எதிர்க்கட்சியினரை பொதுமேடையில் பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஜியபலாபட்டி அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே நிதி ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு அழைப்பு விடுத்திருந்தார். மிகவும் இக்கட்டான நிலையில் நாட்டை மீட்டெழுக்கும் சவாலை ஏற்கொண்ட தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த 2 வருடங்களில் முன்னெடுத்த சரியான பொருளாதார வேலை திட்டத்தின் காரணமாகவே நாட்டின் விஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த முடிந்ததாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஜியபலாபட்டி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எதிர்மறையான மற்றும் ஆதாரமற்ற போலியான அறிக்கைகளை வெளியிடும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனங்களின் அறிஞர்களை பொதுவான மேடையில் பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு நிதி ராஜாங்க அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை படிப்படியாக மீண்டு வருகின்ற போதிலும் நாடளாவிய ரீதியில் 10 குடும்பங்களில் 4 குடும்பங்கள் தமது அன்றாட வாழ்வாதாரம் மற்றும் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பல்வேறுபட்ட மாற்று வழிமுறைகளை கையாண்டு வரும் நிலை தொடர்வதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நிலையை அண்மை காலமாக காலநிலை மாற்ற சவால்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் அதிகரிப்பு வெப்பநிலை மற்றும் உயர்வான வெப்பம் என்பது மக்களின் ஆரோக்கியத்திலும் விவசாய நடவடிக்கைகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் உலக உணவு திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்று பிற்பகல் 1 மணி வரை கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காங்கேசந்துறையில் இருந்து பர்னாரோடாக புத்தளம் கடற்பரப்புகளிலும் அம்பாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளின் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கல்பட்டியில் இருந்து கொழும்பு காலி அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரை கடல் அலையின் உயரம் சுமார் 2.5 மீட்டர் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் அவ்வாறு உயரும் அலைகள் நிலத்தை நோக்கி வரக்கூடிய நிலை ஏதும் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு இருப்பினும் மீனவர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வருவது இந்திய செய்திகள். தமிழகம் மற்றும் கர்நாடக அரசை கண்டித்து தேமுதிக எதிர்வரும் 25ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடாத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை திரும்ப பெறுமாறு வலியுறுத்தியும் காவிரி நீரை திறக்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயற்பாட்டை கண்டித்தும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டத்தில் அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், மகளிர் அணியின் விவசாயிகள், பொதுமக்கள் என அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த மாதம் வெளியான நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான 38 மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே உச்சநீதிமன்றம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. இதன்போது கடந்த மாதம் வெளியான நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய முடியாது என்றும் ஒட்டுமொத்த தேர்வு முறையும் பாதிக்கப்பட்டுள்ளதா என்று தெரிந்த பின்னரே மறு தேர்வு நடத்த உத்தரவிட முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள்.
அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 17 வயதான டொனால்டு டிரம்பின் பேத்தி காய் மெடிசன் பிரச்சாரத்தில் களமிறக்கியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் முக்கிய வேட்பாளராக ஜனநாயக கட்சி சார்பாக ஜோ பைடன், குடியரசுக் கட்சி சார்பாக டொனால்டு டிரம்பும் போட்டியிட உள்ளனர். இந்நிலையில் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த டிரம்ப் மீது கடந்த 13ஆம் தேதி துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலில் வலது காதில் ஏற்பட்ட காயத்துடன் டிரம்ப் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இதனையடுத்து மெல்பாங்கி நகரில் நடைபெற்ற குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டில் கடந்து கொண்டு டிரம்பின் பேத்தி குறித்த தாக்குதல் சம்பவத்துக்கு எதிராக தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். என்னுடைய தாத்தாவும் சாதாரண தாத்தா போல் எனது பெற்றோருக்கு தெரியாமல் மிட்டாய்களை வாங்கி தருவார். எனது கல்வியில் மிகுந்த அக்கறை கொண்டிருப்பார். அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் என அவர் தெரிவித்துள்ளார். ஒரு மனிதரால் மற்றொரு மனிதர் மீது இதுபோன்ற தாக்குதலை நிகழ்த்த முடிகிறது என்பதை நினைக்கும் போது மிகுந்த கவலை அளிக்கிறது எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்காவின் மேன்மைக்காக எனது தாத்தா ஒவ்வொரு நாளும் போராடுவார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவில் வாகன கொள்ளை சம்பவங்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு காப்புறுதி மோசடி தவிர்ப்பு பிரிவின் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். இதன்படி இந்த ஆண்டில் முதல் 6 மாத காலப்பகுதியில் வாகன கொள்ளை சம்பவங்களின் எண்ணிக்கை 17% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் இவ்வாறு வாகன கொள்ளை சம்பவங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. எல்லை பாதுகாப்பு கண்காணிப்பு பணிகள் அதிகரிக்கப்பட்டமை, போலீசாரின் விசாரணைகள், அரசாங்கத்தின் நடவடிக்கை மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வு போன்ற காரணிகளாலே வாகன கொள்ளை சம்பவங்கள் குறைவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பங்களாதேஷில் அரசு வேலைவாய்ப்புகளுக்கான ஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடாத்திய போராட்டம் வன்முறையாக மாறியதன் விளைவாக 11 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பின் ஒதுக்கீடு வழங்கும் நடைமுறை 2018 இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த முறையின் கீழ் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறுபான்மை இனங்களுக்குள்ளே சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலைகளில் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த நடைமுறையை மீண்டும் தொடங்குவதற்கு உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் உத்தரவிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் சிறுபான்மை இனங்களைச் சேர்ந்தவர்களுக்கு 6% ஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் வம்சாவளியினருக்கும் ஒதுக்கீடு வழங்கப்படுவதை எதிர்க்கின்றனர். இந்த நடைமுறையை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் நடாத்தி வரும் நிலையில் போராட்டக்காரர்களும் ஆளும் கட்சி ஆதரவாளர்களும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தலைநகர் டாக்காவில் அரசு தொலைக்காட்சி தலைமையகங்களுக்கு தீ வைத்ததை அடுத்து அங்கு பலர் சிக்கொண்டனர். அதேவேளை 4 வாரங்களில் இது குறித்த தீர்ப்பை வழங்குவதற்காக உயர்நீதிமன்றம் மாணவர்களை கல்வி நடவடிக்கைகளை தொடருமாறு கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. இதுவரை இணைந்திருந்தது தமிழ் FM பிரதான செய்தி அறிக்கையோடு.